எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப 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 வெரைட்டியாக இருக்கிற ஒரு பழைய கால ரெசிபி தான். இதோட பேர் கொச்சி கோயா. பழைய கால பேர் கொச்சி கோயான்னு இருந்துச்சு. அது சொல்லி இப்போ கொச்சி கோயான்னு வந்திருக்கு. கொச்சிக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு கோழிக்கோட் ஸ்பெஷல் ரெசிபியாக இருக்குது. கோழிக்கோடும் இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. தாமரைശ്ശേരി, கொடுவள்ளி அந்த மாதிரி 2-3 ஏரியா இருக்குது. அங்கே இதுக்காக ஸ்பெஷல் கடையே வச்சுருக்கு. இந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இது ஒரு மெயின் டிஷ்ஷாக இருக்குது. நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஒரு டைம் டின்னராக கூட இது சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக நமக்கு மெயினாக வேண்டியது நல்ல இனிப்பாக இருக்கிற பழுத்த பூவம்பழம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரோபஸ்ட் பழமும் எடுத்துக்கலாம். ஆனால் இது நம்ம இங்கே ட்ரெடிஷ்னலில் செய்யும்போது பூவம்பழத்தில் தான் செய்யறது. கூடவே காம்பினேஷனாக அவல், ப்ரௌன் அவல் தான் எடுத்துருக்கு. ப்ரௌன் அவல் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். 4 to 5 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நம்ம இதை ரெடி பண்ணுறது. அதனாலேயே 4 கப் அளவுக்கு அவல், கூடவே 1/2 கிலோ அளவுக்கு பழம் எடுத்துருக்கு. அடுத்தது நமக்கு வேண்டியது தேங்காய் பால். கெட்டியாக இருக்கிற தேங்காய் பால் 2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். பழம் எல்லாமே தோல் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் ஊற்றி நல்லா இது மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றி பழம் இதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுக்கும்போது இந்த பழத்தோட கலர் மாறி போகாது. இதே க்ரீமி கலரில் நமக்கு கிடைக்கும். பழத்தோட பெரிய பெரிய பீசஸ் இதில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அமர்த்தி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இன்னும் சில இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது இருக்குது. அது நம்ம மேஷ் பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம் தான் சேர்க்கிற அப்படின்னா முதல்ல மேஷ் பண்ணதுக்கு அப்புறம் வெல்லம் துருவி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாதி சர்க்கரை பாதி வெல்லம் கூடி சேர்த்துக்கலாம். அப்படியா இருந்தால் பாதி சர்க்கரை சேர்த்து மேஷ் பண்ணதுக்கப்புறம் வெல்லம் துருவி சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டு ஃபுல்லாக மாறி போயிடும். மேஷ் பண்ணி தான் எடுக்கணும். நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் இதில் ஊற்றியிருக்கு. தேங்காய் பால் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ நான் 1 கப் ஊற்றியிருக்கு. கண்டிப்பாக 1 கப்பு தேவைப்படும் 1/2 கிலோ பழத்துக்கு. அது முதல்ல ஊற்றிட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ரொம்ப அதிகமாகக்கூடாது. ஒரு 4 to 5 மேக்ஸிமம் போதும். அது ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கை வச்சு தான் இது மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இது கரெக்டாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். மிக்சியில் போட்டு இது நம்ம க்ரஷ் பண்ணக்கூடாது. வேறு எப்படி மிக்ஸ் பண்ணாலும் இந்த ஒரு அளவில் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது. அதனால கை வச்சே நல்லா அமர்த்தி மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ஜூஸியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ரெடி பண்ணி வச்ச பழத்தோட மிக்ஸில் சேர்த்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இருக்குல்ல, இஞ்சியோட ஜூஸ் ஊற்றி இருக்கு. அதுவும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இப்படி சேர்த்துருக்குன்னு நினச்சி இதோட டேஸ்ட் ஒன்றும் அதிகமாக தெரியாது. உங்களுக்கு வெங்காயத்தோட டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெங்காயம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வெங்காயத்தோட டேஸ்ட்டு, மணம், இஞ்சி, லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் இதோட டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் கூடி சேர்த்துருக்கு. கொஞ்சம் கூடி லூஸாக வேணும். அதனால தான் மறுபடியும் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. டோட்டலாக 1.5 கப் அளவுக்கு சேர்க்கும் போதே இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. இது ட்ரெடிஷனில் செய்யும்போது எப்படின்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிடுச்சுன்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம பசும்பால் தான் ஊற்றுறது. கொதிக்க வச்சு ஆற விட்ட பசும்பால் தான் ஊற்றுறது. பசும்பாலும் பழம் சேரும்போது நல்ல ஒரு மனம் டேஸ்ட்டுமா இருக்கும். ஆனால் இதில் லெமன் ஜூஸ் ஊற்றி இருக்கிறதுனால இப்போ நான் பசும்பால் ஊற்றலை. அப்படி நான் செஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுவாங்க, 2மே சேராதுங்கக்கா அப்படின்னு சொல்லி. அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றியிருக்கு. இது தனியாக இப்படியே நமக்கு சாப்பிட முடியாது. இது கூடவே நம்ம சேர்த்து சாப்பிட்றது தான் அவல். அவல் நீங்கள் வேணால் கொஞ்சம் நெய்யில் வறுத்தெடுத்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ நெய் எதுவுமே ஊற்றலை. ஒரு 4 to 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அவல் எடுத்துருக்கு. அது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவல் ஒன்றும் சீக்கிரம் கருகி போகாது. அது கொஞ்சம் அதிகமாக தீ அதிகமாக வச்சே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம்
எப்படி சர்வ் பண்ணுறேன், எப்படி நம்ம சாப்பிட்றேன்னு கூட நான் காமிச்சு தரேன். இந்த டிஷ் உங்களுக்கு புதுசாக இருக்கும்ல, அதனால் ஒரு பிளேட்டில் நமக்கு இப்போ சாதம் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவல் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கொச்சி கோயோட மிக்ஸ் இதுக்கு மேலே ஊற்றி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடும். இது சாப்பிட்டா நமக்கு சீக்கிரம் ஒன்றும் பசிக்காது. இப்போது பழைய காலத்துலலாம் இது மெயினாக இருக்கிற ஒரு ஃபுட்டாக இருந்துச்சு. நைட்டெல்லாம் டின்னர் டைமில் இது ஒன்று செஞ்சு சாப்பிட்டா வேறு சாதம் எதுவும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஃபுட்டாக இருந்துச்சு. இப்போ இது கடையிலலாம் ஸ்நாக்ஸாக தான் கிடைக்கிறது. இதில் நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கு. இதோட டேஸ்ட் கரெக்டாக பேலன்ஸ் ஆகுமான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். பிடிக்காத ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற டேஸ்ட் கிடைக்காது. அது பார்த்து பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.